அமெரிக்காவில் மக்கள் பெரும் போராட்டத்திற்கு உள்ளாகி 90 லட்சம் மக்கள் வீதிகளிலே இறங்கியிருக்கிறார்கள். செப்டம்பரில் நடக்கும் தேர்தலில் இவருக்கு எதிராக பெரும் அலை. இந்த போருக்கு காரணம் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்பும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானியாகும். இவர்கள்தான் இந்த மோசமான போரை நடத்துகிறார்கள். ஆக இதனால மக்கள் உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவர் ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பித்து விட்டார். சவுதி அரேபியாவினுடைய முகமது பின் சல்மானை நான் வார்த்தைகளால் பதிவு செய்ய முடியாத கேவலமான, இழிவான, கொச்சையான, அசிங்கமான ஒரு வார்த்தையை அவர்கள் யூனிவர்சிட்டியை அடித்தார். அதற்கும் இராணுவ செயல்பாட்டுக்கும் மனித விரோத செயல்பாடும் எதுவுமே இல்லை. அதை இவர்கள் அடித்து துவம்சம் செய்தவுடன் ஈரான் அறிவிப்பு செய்கிறது, அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டி, இவனுடைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தாக்கப்படும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, குவைத்தில், துபையில், சவுதியில் எங்க இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா நான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 30வது நாளில் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட என்னென்னா இந்த போருடைய கட்டம் அவ்வப்போது நம்ம அப்டேட்டாக பார்த்தாலும் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை ஈரான் தாக்கியதாக ஒரு செய்திகள் வருது. அது சவுதியில் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் தாக்கியதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த போருடைய கட்டம் என்னவாக இருக்கு? முதல்ல அந்த போர் விமானத்தை பற்றி நீங்கள் கேட்டனால யூஎஸ் அவாக்ஸ் அந்த போர் விமானம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அதில் மொத்தமே அமெரிக்காவில் 16 போர் விமானங்கள் தான் இருக்கிறது. யூஎஸ் அவாக்ஸ் இது போர்டிங் மாடிஃபைடு 707-320 இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய போயிங் விமானத்தினுடைய மாடிஃபைடு, அதாவது மறு உருவாக்கம் செய்யப்பட்டு இராணுவ பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தது தான் இந்த அவாக். இது ரொம்ப முக்கியமானது யூஎஸ் அவாக்ஸ். இதில் நீங்கள் அந்த சிஸ்டத்தை பார்த்தா தெரியும். அதில் ஏவுகணைகள், ட்ரோன் சிஸ்டம்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் ரெடார் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா, அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போதே தெரியும், மேலே இருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக ட்ரான் ஆகும், எல்லா பக்கங்களும் அப்படியே விரிஞ்சி வரும். இதில் ஒரு ஸ்பெஷலான விவகாரம் என்னென்னால், இதனுடைய மொத்த விலையினுடைய அளவு 300 மில்லியன். ஒரு ஃப்ளைட் வந்துச்சுன்னா 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 280 to 300 மில்லியன். இது பயன்பாட்டிற்கு கிட்டத்தட்ட இந்தியா மதிப்பு 4000 கோடி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், 300 மில்லியன்னா பார்த்துக்குங்க. அப்படின்னால் இந்த விவகாரத்தை பார்க்கின்ற போது இது தாக்கப்பட்டது ரொம்ப ரேரான விமானங்கள் தான். இது வெளியே அனுப்ப மாட்டாங்க. மத்திய கிழக்குக்கு சவுதியில் நிறுத்தி வைத்திருந்தார்கள். சவுதியினுடைய அந்த என்ன தளம், கிங்கு உடைய தளத்தில். இப்போ இதை ரொம்ப துல்லியமாக பக்காவாக அடிச்சிட்டாங்க. அப்போ 3 மில்லியன் மட்டும் இல்லாமல் போயிங் சிஸ்டம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால், 100னா 100 அல்ல, 200, 300, 250 மைல்களுக்கு அப்பால் வரக்கூடிய ஏதாவது ஒரு பிம்பம், அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த அவாக்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக யூஎஸ் அவாக்ஸில் எல்லா சிஸ்டமும் இருக்குது. அது உண்மையிலேயே நம்முடைய ஃப்ளைட்டா இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்லி ஃப்ளைட்டா அல்லது ஹாஸ்டிலிட்டி, இந்த மூன்றையுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்ததான் யூஎஸ் அவாக்ஸ் ரெடார் சிஸ்டம். 250 மைல்களுக்கு அப்பாற்பட்டு அது கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதனுடைய வேகம் இவ்வளோ நேரத்தில் அங்கே வரும். இது நம்ம அமெரிக்கா ஃப்ளைட்டா, ஃப்ரெண்ட்லி ஃப்ளைட்டா, அல்ல அதுக்கெல்லாம் அந்த ஆப்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. உலகத்தில் எல்லா ஃப்ளைட்டுடைய ஆப்பும் அதில் இருக்கும். அப்போ என்னென்ன இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஹாஸ்டிலிட்டி, நம்மை தாக்குவதற்கு வருகிறதா, இந்த ஃப்ளைட்டை காலி பண்ணிட்டாங்க, நடு வீதியில் போட்டு அவுட். இப்போ என்னென்னா, அமெரிக்காவுக்கு இதுகாரம் சேதம் யூஎஸ் அவாக்ஸ் மட்டுமல்ல, போயிங் மோடிஃபைட் 707-320 மட்டுமல்ல. இதுவரை அமெரிக்கா இழந்தது அமெரிக்காவினுடைய ஸ்டெல்த் விமானம் F-35, F-15, F-16, F-18 ஹார்னட் எல்லாமே மொத்தமாக இழந்திருக்கிறாங்க. அல் உதீதில் மிகப்பெரிய இராணுவ தளங்களை இராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம் 9000 கோடி இழந்திருக்கிறாங்க. 850 டொமோஹாக்
ஏவுகணைகளை இழந்திருக்கிறாங்க. ஒரு ஏவுகணையினுடைய மதிப்பு 2 மில்லியன், 2 பில்லியன். ஒரு ஏவுகணை மட்டும். உன்னை தடுக்க வேண்டும் என்றால் 4 ஏவுகணை. இது 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 வந்து டொமஹாக். இதெல்லாம் செய்ய முடியாது. 8 வருஷமாக செஞ்சு வச்சதை ஃபுல்லாக இழந்துட்டாங்க அமெரிக்கா. எத்தனை வருஷமாக செஞ்சுருக்காங்க? 8 வருஷமாக. வருஷத்துக்கு 100 ஏவுகணை தான். 850 ஏவுகணை காலி. நல்லா கவனிங்க. அது அல்லாமல் ஜோர்டானில் நிறுத்தி வைத்திருந்த 35க்கும் மேற்பட்ட எஃப் சீரியஸ் விமானங்கள் காலி. அவங்க இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல. என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது சின்ன அமெரிக்காவுடைய செய்தி ஊடகமான ஏபிசி நியூஸ் கூட இந்த போரில் அமெரிக்கா ஈரானுடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமாம், நான் இதை சொல்லிட்டு வந்தாலே ஈரானுடைய கை ஓங்கியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் ஜோர்டானில் 1000 கோடி மதிப்புள்ள 3 விமானங்கள் காலி. 30 விமானங்களுக்கு மேலே காலி. ஜோர்டானில் வந்து சும்மா நிறுத்தி வச்சிருக்காங்க, எந்த பாதுகாப்பும் இல்லாமல். இப்போ அமெரிக்காவில் என்ன வருதுன்னா, எல்லா விமானங்களையும் கவர் செய்யக்கூடிய வலிமையான ஒரு மூடி தேவை. டோம், அயன் டோம் மாதிரி டோம், அதுக்குள்ளே தான் விமானம் நிறுத்தணும். ஏன்னா இவங்க இவ்வளோ ப்ரிசிசிவ் அட்டாக் பண்ணுவாங்கன்னு அமெரிக்கா நினைக்கலாம் தான். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இழந்தது, ஜோர்டானில் இழந்தது, F-35 குவைத்தில் இழந்தது. இப்படி எல்லாவற்றையும் தொடர்ந்து இழந்து 850 பேரையும் இழந்து போயிட்டாங்க. இப்போ இதன் மூலமாக அவர்களுக்கு பெரும் பொருளாதார நஷ்டம் ஏற்படுகிறது. நீங்கள் கேட்டது அப்படித்தான். அதனால் இப்போது அதனை வந்து அவர்கள் சரி செய்வதற்கு வந்து இந்த விமானத்தினுடைய மிக முக்கியமாக இதனுடைய இந்த பாதிப்பு வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் கருத்தை தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் உளவு பார்க்கக்கூடிய ஒரு 12க்கு மேற்பட்ட MQ-9 ட்ரோன், MQ-9 விமானங்கள், உளவு விமானங்கள். ஒரு இந்திய மதிப்புக்கு ஒன்றுடைய ரேட் என்ன தெரியுமா? 300 கோடி, 250 கோடி, 270 கோடி, 300 கோடின்னு வைத்து கொண்டாலும் அதில் 12 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். கடந்த நாட்களில் ஹூதிகள் இதே போல் ஒரு 10-12 விமானத்தை அவங்க சாய்ச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் US-15E ஈகிள் அதுவும் அவர்களுக்கு போயிருக்கிறது. F-35, F-15, F-16, F-18E AE ஹார்னட், அது மட்டும் இல்லாமல் டொமஹாக்கு, US நேவி ப்ரீசியன். இந்த டொமஹாக் வந்து எப்படின்னா, இந்த மிசைல்ஸ் வந்து ஒரு லாங் ரேஞ்ச், நீண்ட தொலைவுக்கு போகக்கூடியது மட்டும் இல்லை, இது க்ரூஸ் மிசைல் யூஸ்டு பை தி US நேவி ஃபார் த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் ஹை வேல்யூ டார்கெட் டிபெண்டிங் ஆன் த வெர்ஷன் யூஸ்டு. they can cost about 2 million per. ஒன்றுடைய விலை, ஈச்சுடைய விலை 2 மில்லியன். இவ்வளவு மோசமான எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இது அல்லாமல் தாட் சிஸ்டம், ஹை டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் சிஸ்டம் அது போயிட்டு, பெட்ரியாட் சிஸ்டம் அது காலி. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதுங்க மட்டும் இல்லைங்க, எங்கெல்லாம் இழந்திருக்காங்கன்னா UAE, பஹ்ரைன், அப்புறமா ஜோர்டான் அண்ட் குவைத் டு கண்டினியூடு US ஏர் கேம்பெயின். எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய விமான தளங்களை குறிவைத்து 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 தாக்குதலினால் இப்போது அவர்கள் மிகப்பெரிய சேதத்தை இழந்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது OVAC மட்டும்தான் கேட்டீங்க. அது மட்டும் அல்லங்க, இவ்வளவு விமானம் அவர்களுக்கு போயிருக்கிறது. இதனுடைய மதிப்பே பல கோடி. ஒன்று பதிவு செய்கிறேன் மறுபடியும். முதல் 11 நாளில் அவர்கள் ஏவிய ஏவுகணையுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 11,294. நான் சொல்லியிருக்கிறேன். அதன் ஒட்டுமொத்த மதிப்பு மட்டும் 26 பில்லியன். அதில் மட்டும் இன்றைக்கு 100 பில்லியன் விமானங்கள் எல்லாம் சேர்ந்தனா கிட்டத்தட்ட 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் நட்டப்பட்டும் அமெரிக்காவில் மக்கள் பெரிய வாய்ஸை எதிர்படுத்தினால் பெரும் போராட்டத்திற்கு உள்ளாகி 90 லட்சம் மக்கள் வீதிகளிலே இறங்கியிருக்கிறார்கள். செப்டம்பரில் நடக்கும் தேர்தலில் இவருக்கு எதிராக பெரும் அலை இருக்கிறது. அவர் பெற்ற வாக்குகளில் 40% சரிந்து போயிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் அவர் பெற்ற வாக்குகள், அவருடைய அளவீட்டில் அமெரிக்காவில் 40 விழுக்காடு டிக்ளைன். அவர் ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பித்து விட்டார். சவுதி அரேபியாவினுடைய முகமது பின் சல்மானை நான் வார்த்தைகளால் பதிவு செய்ய முடியாத கேவலமான, இழிவான, கொச்சையான, அசிங்கமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி அது உலகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த டென்ஷனில் அவர் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சவுதி அரேபியாக்காரன் அவன் தானே என்ன வந்து இப்படி செய்ய சொன்னான்,
ம். அப்புறம் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊரில் நடக்கிற அரசியல் மாதிரி தான். ம். பீட் ஹெட்ஸ் அவன் தானே செய்ய சொன்னான். இப்படி எல்லாமே உளறி கொட்டும் நிலையில் அவருடைய வயதும் அவருடைய உளவியல் பிரச்சனைகளும் அமெரிக்காவை பெரும் தோல்வியில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. சரி சார், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் கிட்ட வீதியில் வந்து போராட்டம் செய்கிறதாலாம் வருது. இப்போ அமெரிக்காவில் இது என்ன, இது ட்ரம்ப்போடைய பதவியை காலி பண்ணுவதற்கான முயற்சியாக இப்போ அங்கே என்ன சார் நடக்குது? அமெரிக்காவை வந்து மக்கள் வந்து ஏன் போராடுறாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு கேலன் உடைய ரேட் வந்து கிட்டத்தட்ட $4 ஆகிவிட்டது. ம். இந்திய மதிப்பிற்கு 360 ரூபாய். ஒரு கணக்குக்கு $1 இந்திய மதிப்பிற்கு 93 ரூபாய். ம். அது கிட்டத்தட்ட 400 ரூபாய்ங்கிற அளவுக்கு கடுமையாக விலை உயர்ந்தது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய ப்ரொவிஷன்ஸ், மக்கள் பயன்படுத்துகிற சமையல் விவகாரங்கள், காஸ்டியூம், அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ், மெடிசின் எல்லாமே ஏறி போயிற்று. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் பெரிய டிமாண்ட் ஏற்பட்டதுனால இந்த நடவடிக்கைகளை அமெரிக்க மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு பைத்தியக்காரத்தனமான, மோசமான, ஒரு கட்டுப்படுத்த முடியாத போக்கில் இந்த போர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த போருக்கு காரணம் யார் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். இதற்கு நமது பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்பும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானியாகும், இவர்கள்தான் இந்த மோசமான போரை நடத்துகிறார்கள். இந்த நாடு மிக மோசமான மட்டுமல்ல, அவமானகரமானதொரு தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோவினுடைய நோட்ஸ் ஸ்வான்சன் என்கின்ற எக்ஸ்பர்ட்டுடைய கட்டுரை ரொம்ப தெளிவாக சொல்லுது. அமெரிக்காவில் நோட் ஸ்வான்சன் மட்டுமல்ல, இது பொலிட்டிகோ, அமெரிக்காவில் வந்த நாளிதழ்களில் பொலிட்டிகோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக இதனால் மக்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. என்ன நோக்கிங்ஸ்னா என்ன அர்த்தம்? நோக்கிங்னா வேற ஒன்றும் இல்லை, இது மன்னராட்சி நாடல்ல, இது ஜனநாயக ஆட்சி. நோக்கிங், எந்த அரசனும் இல்லை. இதில் ஒரு முடிவுகளை எடுக்கின்ற போது செனட்டில் விவாதிக்க வேண்டும், அமெரிக்கன் காங்கிரஸில் விவாதிக்க வேண்டும். ஏன் நாடு விட்டு நாடு தாங்கும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு டெமோக்ரட்ஸை விமர்சிக்கணும், ரிப்பப்ளிகன்ட்டை விசாரிக்கணும். ஆனால் இந்த ஒரு மனிதன் அந்த ஒரு மனிதனிடத்திலே கேட்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறான் என்பதை பொலிட்டிகோவுடைய தனது கட்டுரையும் ஜோ கெனட்டுடைய அந்த விவகாரமும் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தாரே டேவிட் கெனட்ஸ், ஜோக்கன் மட்டுமில்லை, டேவிட் கென்னே, இந்த விவகாரங்களை எல்லாம் பார்க்கின்ற போது யாருடைய சொல்லையும் கேட்காமல் தன்னிச்சையாக இப்பொழுது அவர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதற்கிடையில் இஸ்ரேலில் ஒரு பெரிய பிரளயம் ஒன்று நடந்திருக்கிறது. இஸ்ரேலில் இவர்களுக்கு நடக்கிற இந்த போரில் அவர்கள் யாரையும் தாக்குறதில்லை, ஈரான். ஆனால் தாக்கினால் நாங்கள் விடுவதும் இல்லை, இந்த பாலிசிக்கு வந்துட்டாங்க. இன்று காலை சுப செய்தி என்னவென்றால், அவர்களுக்குள் 31 ப்ராவின்ஸுக்கும் ஆர்டர் ஹட் பின் இஸ்யூடு. மத்திய தலைமை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய தலைமை, இப்போது தலைமை பொறுப்பில் இருக்கவர் பக்கர் கலிபாப், ரன்னியில் இருக்கிறவர் மசூத் பெசஸ்கியான், மூன்றாவது இடத்தில் இருப்பவர் விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. மற்றபடியான தலைவர்களை 100 பேரை கொலை செய்து போய்விட்டார்கள். அவர்கள் நினைத்தது கொல்லப்பட்டு விட்டால் நாட்டில் பெரிய குழப்பம் வந்துவிடும், நாம் வெற்றி பெறலாம். இதைத்தான் மொசாத்தினுடைய டேவிட் பர்னையும் பீட்கர்ஸும் தவறாக வழிநடத்தி விட்டார்கள். சரி, நாம் அதை விட்டுரும். இப்போ இவங்க என்னெல்லாம் அடித்தாங்கன்னா, இஸ்ரேல் வந்து பெரிய கொதிநிலையில் மக்கள் அனைவரும் நீண்ட கியூவில் வெளியே ஓடுவதற்கு நிற்கிறார்கள், எங்கேயும் ஓட வழி இல்லை. இப்போது என்ன பிரச்சனை என்று பார்க்கின்ற போது அவர்கள் யூனிவர்சிட்டியை அடித்தாங்க. எந்த நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டியை? ஈரானில் இருக்கக்கூடிய அழகான ஒரு யூனிவர்சிட்டி. அதற்கும் இராணுவ செயல்பாட்டுக்கும் மனித விரோத செயல்பாடும் எதுவுமே இல்லை. அதை இவர்கள் அடித்து துவம்சம் செய்தவுடன் ஈரான் அறிவிப்பு செய்கிறது, அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டி, இவனுடைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தாக்கப்படும். அதில் இருப்பவர்கள், கேம்பஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் வெளியேறிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருங்க, நாங்கள் அடிக்க போகிறோம். இங்கே மட்டும் இல்லை, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, குவைத்தில், துபையில், சவுதியில், எங்கே இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக நாங்கள் காலி பண்ணிடுவோம். 1 அலுமினிய ஃபேக்ட்ரி அடித்தாங்க, எங்கே? ஈரானில். அதற்கு பதிலாக குவைத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலுமினிய ஃபேக்ட்ரி பட்டி எரிகிறது. அதே மாதிரி நான் சொன்னக்கூடிய ஏற்கனவே யூஎஸ்எஸ் ஆக்ஷன், இந்த ஃப்ளைட்டு முதல்ல சொன்ன இல்லையா, அது இப்போ சொன்னால ரெடார் சிஸ்டம், இதை அவர்கள் காலி செய்து விட்டார்கள். இதற்கு மீறி
அவர்கள் பல இடங்களில் இராணுவ நிலைகளிலும் எண்ணெய் வயல்களிலும் தாக்கியதற்கு பழிவாங்குவதற்கு நெஹோத் பகுதியில் இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட ரசாயன ஆலைகளை குறிவைத்து இப்பொழுது ஒரு ரசாயன ஆலை பற்றி எரிகிறது. அதனுடைய நச்சுக்காற்றுகளால் மக்கள் வெளியே வரக்கூடாதுங்கிற அளவிற்கு பயங்கர பாதிப்பை இஸ்ரேலில் ஏற்படுத்தியிருக்கிறது. யூனியன் கார்பைடு ஆலை 1984 ஆண்டர்சனால் கொண்டு வரப்பட்டது. எங்கள் மத்திய பிரதேசத்தில் அர்ஜுன் சிங்கில் அதைவிட மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவர்கள் துல்லியமாக ரசாயன ஆலையை அடித்து விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல், நாங்கள் தாக்குவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க இஸ்பஹான், நட்டான்ஸ், ஃபர்தோஸ் போட்டாங்க நட்டான்ஸ்லாம். அதற்கு பழிவாங்க இவர்கள் என்ன செஞ்சார்கள்? டிமோனாவை தாக்குனாங்க, அராத தாக்கு, நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய தாக்குனாங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.